எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகா அஞ்சு போட்டேன். அஞ்சு போட்டு பட்டை, லவங்கம், சோம்பு. வீடியோ ஆஃப் ஆகிடுச்சு, பார்க்கவே இல்லைங்க. பட்டை, லவங்கம், சோம்பு. சோம்பு வந்து லவங்கம் வந்து 5 பூ, பட்டை இந்த அளவுக்கு, சோம்பு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு, கல்லுப்பு வந்து நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற ஸ்பூனு 3 ஸ்பூன் போட்டுருக்கேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி 4 டம்ளர் தண்ணி கழுவி ஊற வச்சுருக்கேன். அதனால் இஞ்சி ஒரு 5 ரூபாய் இஞ்சி, பூண்டு ஒரு 10 பல்லுக்கு மேலே 3 பூண்டு, வெங்காயம் 100. வெங்காயம் நிறைய இருக்குது, போட்டுட்டு அதை வச்சுட்டு போனாலும் காஞ்சி போயிடும். நாளைக்கு ஊருக்கு கிளம்புறதுனால சென்னை கிளம்புறேன். நல்லா இஞ்சி பூண்டு வதங்கட்டும். நல்லா எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு 50 எண்ணெய் ஊற்றிருக்கேன். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா தவந்துச்சு. போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம். 4 தக்காளி பெரிய பெரிய தக்காளி நல்லா பழமாக அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணி. குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போடுங்க. நான் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கேன், 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன், குட்டி ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். நல்லா தக்காளி வதங்கட்டும். உப்பு எல்லாமே போட்டாச்சு. நல்லா தக்காளி நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் போடுங்க. நான் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நைட் டைமு தனியாக இருக்கேன், அதனால் கம்மியாக சாப்பிட்றேன். கம்மியாக நெய் ஊற்றிருக்கேன். வதங்கட்டும். கட்டாயம் இது புதினால கொத்தமல்லி போடணும். நான் வந்து திடீர்னு கிளம்பி இன்றைக்கே ஊருக்கு போகலான்னு நினச்சி வந்தேன். அதனால் போக முடியல. சரி நாளைக்கு போகலான்னு இருந்தேன். அதனால் புதினா கொத்தமல்லி இல்லை, நீங்கள் கட்டாயம் புதினா கொத்தமல்லி போடுங்க. நல்லா தக்காளி மசிச்சு இந்த அளவுக்கு மசியணும். தக்காளி நல்லா அப்படியே கொல மசிஞ்சு இந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா நமக்கு ஒரு பிரியாணி வாசனை போட்டு அங்கே தண்ணி அளந்து வச்சுக்கோங்க. 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் வச்சுக்கோங்க, 4 டம்ளர் தண்ணி. அரிசி எல்லாம் அப்படியே ஒன்றா போட்டுக்கலாம். எல்லாம் போட்டாச்சு. இதுக்கு தேவையானதெல்லாம் எண்ணெய் ஊற்றி, பட்டை கொஞ்சம் லைட் பட்டை, ஒரு பட்டை பெரிய பட்டையை உடைச்சி தூள் பண்ணிக்கணும். லவங்கம் வந்து ஒரு 5 லவங்கம், சோம்பு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூனு சோம்பு, சீரகம் 1 ஸ்பூனு. நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாக்கு ஒரு ஓல்ஸ் போட்டு ஒரு 5 மிளகா போட்டுக்கிட்டேன். அதையும் நல்லா வதக்கிட்டு 100 வெங்காயம், ஒரு 25 பூண்டு, 3 பூண்டு இவ்வளோ பெருசு ஒரு 10 பல்லு குறிச்சி எல்லாத்தையும் நல்லா 100 வெங்காயம், இஞ்சி ஒரு 5 ரூபாய் இஞ்சி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் ஒன்றா அரைச்சிட்டேன். கொஞ்சமாக செய்யறதுனால நீங்கள் தனித்தனியாக அரைச்சி செய்யனாலும் செய்யுங்க. அரைச்சி நல்லா வதக்கிவிட்டு நல்லா நம்ம பிரியாணி செய்கிற மாதிரியே தான் இதில். பிரியாணிக்கு கறி, சிக்கன், மட்டன் இல்லை, பிரியாணியே தான். நல்லா வதக்கிட்டு நான் அது சார்ந்த பின்னாடி தக்காளி 4 தக்காளி போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு மஞ்சள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு டேஸ்ட்டுக்கு மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு அவ்வளோதான். உப்பு போட்டேன். 3 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். 4 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. நான் 2 டம்ளர் அரிசி வச்சுருக்கேன். அவ்வளோதான். மூடி வச்சு விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டால் சூப்பராக தக்காளி சாதம் ரெடி. அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நெய் போட்டேன் 1 ஸ்பூனு. நீங்கள் 2 ஸ்பூன் பகலாக தான் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இது நைட் டைமு, அதனால் நான் கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன். வில்லேஜ் வீடாக இருந்தாலும் சிட்டி வீடு மாதிரியே தான் எல்லா வசதியோடும் வச்சுருக்கோம். இப்போ வெயிட் போட்டுக்கலாம். குக்கரே 5 குக்கர் வச்சுருக்குங்க. அது இன்னும் 2 குக்கரில் அப்படியே விசில் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து 3 குக்கருக்கு, பெரிய குக்கரு, சின்ன குக்கரு, இதுக்கு சின்னது ஒன்று இருக்குது. அதுக்கு இதுதான் நினைக்கிறேன். இதுதான். இது 3 குக்கருக்கு. இது வந்து 1 குக்கருக்கு, அது 1 குக்கருக்கு. 5 குக்கர். ஒரு 50 பேர் வேண்டாம் கூட திடீர்னு சமைக்கிற அளவுக்கு எல்லாமே வசதியோடு வச்சுருக்கணும் வில்லேஜ் வீட்டில். எல்லாம் கொஞ்சம் தாளிச்சு விட்டு வெயிட் போட்டாச்சு. மூடி போட்டு ஒரு 3 விசில் அடிக்கட்டுங்க. ஆஃப் பண்ணிடலாம்.
3 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் நீங்கள் விசில் குறைஞ்சி பின்னாடி கறி பார்த்து நான் சொன்னீங்க விசில் குறைஞ்சி எடுக்கலாம். எனக்கு கூட ஒரு வாய் அப்புறமா பாருங்க, எங்கள் பொண்ணு வந்து அவளுக்கு ஒரு வாய் வேணுமா, வரக்குள்ளே பிரியாணியான்னு கேட்டுட்டு வரா. மத்தியானம் லீலா சாப்பிடாதுன்னு சொல்லி அங்கே இளம் வீட்டுக்கு போனேன். போகலையே நேற்று. நேற்றுலாம் போகக்கூடாது. கொஞ்சம் நான் ஒரு வீடியோ ஓடுது. இங்கே இருக்கா எங்கள் பொண்ணு பக்கத்தில் வந்திருக்கா, அண்ணன் மருமகன். பாருங்க சூப்பரா பிரியாணியா, எனக்கு பிரியாணி வேணுங்கிறா. நான் என்ன பண்ணிட்டு இந்த சனிக்கிழமதும் ஒருத்தர் எனக்கு அண்ணா வந்திருக்காரு, வயசானவருங்க. அவருக்கு கொஞ்சமாக சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு, இதுதான் நம்ம புண்ணியம். அவர் கொஞ்சம் தான் சாப்பிடுவார். சாப்பிட்றாரு போட்டு கொண்டு போய் கொடுக்கலாம் வாங்க. பாவம் இந்த வயசாகி வந்துருக்குன்னு தெரியுறாரா? வீட்டில் பூச்சி வந்துருச்சு, எல்லாம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அங்கே உட்காந்துருக்காரு. என்ன தெரியுது அவருக்கு உட்காந்துக்கலாம். நடுவு சாத்தி என்ன கொடுத்தாருங்க அதனால பேச மாட்டாரு. சாப்பாடு செஞ்சு போட்டு கடை மளிகை கடை. அப்போ இவர் வந்து எங்களை பார்த்துக்குவார். மளிகை கடையை பார்த்துட்டு என்னையும் பார்த்துக்குவார். என்னன்னா எங்கள் அப்பா